நண்பர்களே, நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் ப்ரிவ்யூ என்னென்னா எல்எஸ்டி வெர்சஸ் பஞ்சாப். இந்த அனலைசிஸில் வந்து நம்ம பிட்ச் பை பிட்ச் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ரெக்கார்ட் வைஸ் பார்க்கலாம், பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை எந்த டீம் சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக ட்ரீம் 11 டீமும் பார்க்கலாம். எந்த மாடலில் எடுக்கலாம், எந்த பிளேயர்ஸ் வந்து வேல்யூபிள் பிக், இந்த மாதிரி பல இன்சைட்ஸ் வந்து போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வென்யூ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்குது. ஸோ ஏக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது இந்த மேட்ச், லக்னோ வர்சஸ் பஞ்சாப். ஸோ 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. இதில் எல்எஸ்டியோட டேக்லைன் என்னென்னா அடாப்ஸே அரேங்கா. இப்படின்னா என்னென்னா வின் வித் கிரேஸ். அவங்க அடித்து ஆடுறதுன்றது வந்து ஒரு டேக்லைனாகவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டேக்லைன். பிட்ச், இப்போ நம்ம அடுத்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லக்னோவில் பிட்ச் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே ஒரு மிக்ஸ்டு சாயிலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது மும்பையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாக் சாயில் விக்கெட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே சென்னையில் வந்தீங்கன்னா ஒரு ரெட் சாயில் விக்கெட்டாக இருக்கும். குஜராத்தில் வந்து ரெட் சாயில் பிளாக் சாயில் கலந்த விக்கெட்டாக அவங்களுக்கு தருவாங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா மிக்ஸ்ட் ஆஃப் ரெட் பிளாக் க்ளே கம்போசிஷன் எல்லாமே இருக்கும். ஒரு ப்ராப்பர் வந்து இதில் நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்லோ பவுன்ஸ், டேர்னு, அண்ட் அதே மாதிரி பேட்டிங்க்கும் நல்ல பேட்டர்ஸ் சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச்சில் வந்து டியூ ஃபேக்டர் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஆனால் இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் டியூ ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்க பிளேஸ் லக்னோங்கிறது. ஸோ டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த பிட்ச் எப்படி இருக்குன்றது அதே தான் நான் சொன்ன மாதிரி. எப்படின்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான். என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக டேர்ன் ஆகும். நீங்கள் பெருசாக ஒரு ஹியூஜ் டேர்னரோ ரேங்க் டேர்னரோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பால் ஸ்லோ டேர்ன் யுஸ்வேந்திர சகால் மாதிரி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தவிர நீங்கள் வந்து ஒரு ரேப்பிடு என்ன சொல்கிறது, ஒரு ஜடேஜா மாதிரியோ வார்னே மாதிரியோ ஒரு எக்ஸ்ட்ரானரி டர்ன் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோ டர்ன், ஸ்லோவாக போட்டிங்கன்னா அஸ்வின் மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா, சகால் மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே ஜடேஜா மாதிரி பவுலர்ஸ் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பெருசாக இந்த பிச்சில் டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆவரேஜ் பிச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 170 to 180 தான் இங்கே ஆவரேஜ் ஸ்கோர். 200+ இங்கே அடிச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் பேட்டிங் ஆர்டரில் ஹெவி பவர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 200+ பாஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் 170 to 180, 190 ஆர் 150 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் தான் நிறைய வின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேசஸ் 58 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ரைட் ஆர்ம் வந்து 45, லெஃப்ட் ஆர்ம் வந்து 13 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ், லெக் ஸ்பின்னர் 12 விக்கெட்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 5, ஆஃப் ஸ்பின் 3 அண்ட் சைனாமன் 3. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெடாமினன்ட்லி ஒரு பேஸ் சப்போர்ட் பண்ணுற பிச் மாதிரி தான் தெரியுது. நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோ பவுலர்ஸ், சாகால் மாதிரி பவுலர்ஸ், ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு தான் வந்து நீங்கள் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நிறைய டீமில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒருத்தரோ இல்லாமலையோ அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது லெக் ஸ்பின்னர் 12 விக்கெட் எடுத்திருக்கிறதுன்றது ஒரு அதிக நம்பர். ஏன்னா நீங்கள் ஒரு 2 பிளேயர் நார்மலாக ஃபிங்கர் ஸ்பின் வச்சுருக்க இதில் வந்து ஒரே ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 12 விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா ஸோ இந்த பிச் ஒரு லெக் ஸ்பின்னர் ஸ்லோ டர்னராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறீங்க ஃபிங்கர் ஸ்பின்னர் நரேன் மாதிரி அலங்கு சக்கரவர்த்தி பெருசாக இந்த இதில் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாதுன்றது தான் அர்த்தம். பவுலிங் எக்கானமி வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 ரன்ஸ் இந்த இதில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் 20, பேட்டிங் ஆவரேஜ் வந்து 27. ஸோ சுமாராக வந்து ஈச் பிளேயர் அரௌண்ட் 25 to 27 ரன்ஸ் அந்த ஆவரேஜில் தான் இது பண்ணுவாங்க. பெருசாக 50, 100 வந்து இந்த இதில் அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஒன்று. ஸோ பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140 ஆடுவாங்க. அதே தான் நான் சொன்னது வந்து இவங்க 140 நீங்கள் ரேப்பிட் 200 ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படியே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே 2-3 பாலில் 6 அடிக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த பிச்சில். ஸோ ஒரு டீசெண்ட் விக்கெட் தான், டீசெண்ட் மேட்சாக தான் இருக்கும். ஒரு பெல்டர் ஹை ஸ்கோரிங் மாதிரிலாம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம 8 to 7 எடுத்து பார்க்க போகிறோம்.
இதில் 4 மேட்ச் அகேன்ஸ்ட் ஈச் அதர் விளையாடிருக்காங்க. அதில் 3 எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க அண்ட் 1 பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஏக்கனா ஸ்டேடியமில் நடந்ததில் வந்து 2 பேருமே ஈச் 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க 8-8 ரெக்கார்ட் பொறுத்த இருக்கும். பட் இது எல்லாமே ஒரு ரெக்கார்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பஞ்சாப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி என்னோட ஒப்பீனியனில் தெரியுறாங்க. அடுத்தது ப்ராபபிள் 11 பார்க்கலாம். லக்னோவுது. ஸோ லக்னோவோட ப்ராபபிள் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து ஸோ ஏடன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங். ஸோ எனக்கு இந்த இதில் ஒரு சின்ன இது இருக்குன்னா ஏடன் மார்க்கர் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு மேத்யூ பிளட்ஸ்கியை கொண்டு வரலான்னு தோணுது. லைக் அவங்களும் அதை திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஏடன் மார்க்கரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 மேட்சஸ் ஃப்ளாப். அதே மாதிரி இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் அந்த மேட்ச்சை டக் அவுட் ஆகுது. 8-8 ரெக்கார்டும் பெருசாக கிடையாது. ஸோ அகெயின் லைக் ஏடன் மார்க்கரம் டு மேத்யூ பிளட்ஸ்கி ஒரு நல்ல பொட்டென்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். அண்ட் மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 டவுனில் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி அண்ட் டேவிட் மில்லர். நிக்கோலஸ் பூரன் நல்ல ஃபார்மில் இருக்கார். ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் டச், ஃபார்ம் அவுட்டில் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூலேயுமே பெருசாக அவர் அடிக்கலை. அண்ட் அதே மாதிரி 8-8 அகேன்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாகவும் அவர் பெருசாக எதுவுமே அடிக்கலை. ஸோ எப்படி பார்த்தாலுமே அவர் ஃபார்ம் கடைசி 2 மேட்சும் சரியில்லை, வென்யூலேயும் சரியில்லை. அண்ட் அவர் ஸோ நீங்கள் இதுலேருந்து என்னென்னா அவருக்கு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி இப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் போகாது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கம்மி ரன்ஸில் தான் அவுட் ஆவார். ஸோ ஆயுஷ் படோனி சேம் தான். லைக் கொஞ்சம் லேட்டாக இறங்குறதால அவருக்கு ஃபீல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி லைக் நல்லா மிடில் 2 சீசனுக்கு முன்னாடி ஒரு நல்ல மிடில் பண்ணிகிட்டு இருந்தார் பேட்டில். அண்ட் அதே மாதிரி நல்லா ரேம்ப் ஷாட்ஸ் கூட ஆடி இருந்தார், லைக் ஊப்பர் கட் அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் தான் டார்கெட் பண்ணுறாரு. ஸோ அவர் பவருக்கு அது எதுவுமே கிளியர் பண்ண முடியல. ஸோ அகெயின் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்கு தான். பட் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகும்னு தெரியாது. கிராண்ட் லீக்ஸில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸில் ஆயுஷ் பதோனியை அவாய்ட் பண்ணிக்கலாம். டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் பவுலர் தான், இந்த கிரவுண்ட் பேட்ஸ்மேன் தான் அவர். அண்ட் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் வந்து ஃபேன்சிஸ் த லெக் சைட் ஃபீல்ட் தான். லைக் அவர் ஆஃப் சைடில் நீங்கள் பெருசாக ஆடி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே அவர் ஆஃப் சைடில் ஆடினார்னா மோஸ்ட்லி அவுட்டை நீங்கள் எந்த விக்கெட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே லைக் அவரோட ப்ரிடாமினன்ட் ஷாட் லெக் சைடில் தான் இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லெக் சைட் கொஞ்சம் லாங் பவுண்ட்ரி, ஐ மீன் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெக் சைட் லாங் பவுண்ட்ரி. ஸோ நிக்கோலஸ் புரன் அண்ட் டேவிட் மில்லர் அகெயின் நீங்கள் இது கொஞ்சம் சைட் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ வீலை ட்ரை பண்ணி அடிக்கிறது தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அகெயின் டேவிட் மில்லர் வந்து லைக் இஃப் த இங்கே வந்து விக்கெட் வந்து இது வரைக்கும் மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் புரனே வந்து நின்று அடித்ததால் வந்து டேவிட் மில்லருக்கு வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் அவரை பேட்டிங் அட்டாக்கிங் பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தரோ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா டேவிட் மில்லர் ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு பொட்டன்ஷியல் கேப்டன்சி ஆப்ஷனாகவே இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா அப்துல் சமத் ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் சீசன்லேருந்து வர்றாரு. அப்துல் சமத் லாஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் மேட்சும் பார்த்திங்க ஒரு கிரேட் ஹிட்டர் ஆஃப் த பால். ஸோ டைமிங் எல்லாமே பர்ஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸ்பின்னர்ஸை ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிப்பார். அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுன்ஸ் போட்டிங்கனாலும் நல்லா ஊக்கடிக்கிற பிளேயர். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு குவிக் ஃபயர் 25, 30, 40 அடிக்கிற ஒரு பிளேயர் தான். லைக் இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்கன்னா இந்த பிளேயரை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். ஏதர் மில்லர் ஆர் அப்துல் சமத் யாரையாச்சும் ஒருத்தர் கூட கிராண்ட் லீகில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் அப்துல் சமதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு நல்ல டச் தான், பட் லேட்டர் டவுன் தான் இறங்குறாரு. ஷாபாஸ் அகமதும் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல ஒரு குட் டொமஸ்டிக் சீசன்லேருந்து தான் வராரு. பட் பெருசாக அவருக்கு பவுலிங் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி லைக் பேட்டிங்கோ லோவர் டவுன் த ஆர்டர், பெரிய ஹிட்டிங் பவர் கிடையாது. லைக் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவார் ஆர் பொட்டென்ஷியல் ஸ்வீப்ஸ் அட் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுற பிளேயர் இவர். அண்டு இம்பேக்ட் பிளேயர் ரூல்ன்றதால இவருக்கு பவுலிங்கும் மேக்ஸிமம் 1-2 ஓவருக்கு மேலே கிடைக்கிறதில்ல. ஸ்லோ டேர்னிங் விக்கெட்டுன்றதால மேபி டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக் பிக், பட் ஸ்மால் லீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷார்துல் தக்கூர் பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நல்ல பேஸ் லைட் அப்பில் வச்சு போட்டுக்கிட்டு. ஸோ நல்ல ஃபார்மில் இப்போ பார்க்குறோம். ஸோ நல்ல லென்ஸை ஹிட் பண்ணுறாரு. ஸோ அகெயின்
ஒரு குட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான் இந்த மேட்ச்லேயுமே வந்து. ஸோ ஓப்பனிங்கில் 2 ஓவர் போடுவாங்க. ஸோ போன தடவை டெத்துலேயும் நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு மேட்ச் டெத்தில் கொடுக்கல, ஆனால் போன மேட்ச் டெத்தில் நல்லா போட்டார். அகெயின் நீங்கள் ஸோ பிக் பண்ணலாம். ரவி பிஷ்னாய் வந்து அகெயின் கூகுளி போடுற பவுலரு. மோஸ்ட்லி அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பால் அப்படியே உள்ளே தள்ளுவார். நீங்கள் சகால் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அந்த ஸ்லோவாக டேர்ன் பண்ணுறதோ அது வராது. வேகமாக வந்து பாலை நல்லா பிளேயருக்குள்ளே தள்ளுவார். ஸோ இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பிளாக் சாயில் விக்கெட் கிடையாது, அப்படியே நீங்கள் புஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ ஐ திங்க் ட்ரை பண்ணலாம். பட் என்னோடய ஒப்பீனியனில் நான் ரவி பிஷ்னாயை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லலாம். அண்ட் அகெயின் அவேஷ் கான் இருக்கார் அடுத்து. ஸோ இது வரைக்கும் அவர் பெருசாக டெஸ்ட் ஆகலை. இந்த பேட்டிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் ஆவார். ஏன்னா இவங்க பேட்டிங்கில் என்ன சொல்கிறது, பஞ்சாபோட லோவர் ஆர்டர் வந்து ரொம்ப பெரிய லோவர் ஆர்டர். லைக் இவர் மேக்ஸ்வெல் வராரு, ஸ்டாய்னிஸு, ஓமர் ஜாய், சஷாங்க். ஸோ ரொம்ப பெரிய லோவர் ஆர்டர் வச்சுருக்காங்க இவங்க, மார்க்கோ ஜான்சன்னு. ஸோ நீங்கள் வந்து அவேஷ் கான் அகெயின் ரியல் டெஸ்ட் இந்த மேட்ச்சில் தான் இருக்குது. அகெயின் ஒரு கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கிராண்ட் லீக்கில் பிளேயரில் ட்ரை பண்ணலாம். என்னோடய ஒப்பீனியனில் கேப்டன்ஸ் ஆப்ஷன் லைக் இது செட் ஆகாது. ஸ்மால் லீக்ஸ்லேயே அவாய்ட் பண்ணிக்கலாம். இம்பேக்ட் பிளேயர் உள்ள பிரின்ஸ் யாதவ் நல்ல சீசன், திக்விஜய் நல்ல பொட்டென்ஷியல் காட்டினார், மணிமாறன் சித்தார்த் நம்ம பையன் நல்லா போட்டிருந்தார். அண்ட் அகெயின் லுக் அவுட், அகெயின் இவரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்ளே தள்ளுற பவுலர் தான், கொஞ்சம் ஸ்லோவாக போட மாட்டார். பட் பொட்டென்ஷியலி ஸ்லோவாக போடுற ஆப்ஷனும் இவர்கிட்ட இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் இந்த மேட்ச்சில் இவருக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்க. திக்விஜய் மணிமாறன் சித்தார்த்தை கம்பேர் பண்ணும்போது திக்விஜய்க்கு இந்த பிச்சில் கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்தது வந்து இவன் அடுத்த இதை பார்ப்போம், பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பஞ்சாப் 11 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து பரப் சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா ஆக்சுவலாக ஒரு யங் லேட் தான், பட் நல்ல ஒரு ஹிட்டர். சி த பால் இட் த பால் டைப் தான். பரப் சிம்ரன் சிங்கும் அதே தான், சி த பால் இட் த பால். என்ன ஒன்றுனா பரப் சிம்ரன் சிங் யூத் ஸ்கோர்லேருந்து வராரு. லைக் கடைசி மேட்ச் சொல்லலை, அதுக்கு முன்னாடி அந்த டொமஸ்டிக் எல்லாமே ஒரு கடைசி 3 மேட்ச் ஒரு செஞ்சுரி, பெரிய பெரிய செஞ்சுரி அடிச்சு வச்சுருக்காரு. லைக் 100, 125, 110 அந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்காரு. ஸோ அகெயின் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஸோ நாட் அ பேட் ஆப்ஷன். அகெயின் சி த பால் இட் த பால் தான் அவர், ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் தான். ஸோ ஃபயரும் ஆகலாம், அதே மாதிரி பேக் ஃபயரும் ஆகலாம், சிம்பிள். பட் என்ன ஒன்றுனா ஓப்பனிங் ஆடுறாரு, பவர் பிளேயில் கிடைக்கும். ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டிங்ஸு சாதகமாக இருக்குது. மேக்ஸ்வெல், பரப் சிம்ரன் சிங் லைக் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பிளேயர்ஸ் தான். ஸோ பொட்டன்ஷியலாக கிராண்ட் லீக் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், கன்சிஸ்டன்சி, இன்ஃபார்ம் எது வேணால் சொல்லலாம். கிளாசிக் பிளேயர், லைக் பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணுற பிளேயர். போன மேட்சும் நல்ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கு முன்னாடி போன மேட்சும் நல்ல ஒரு சயின்ஸ் காட்டினார், கேப்டன் வேறு. ஸோ பொட்டென்ஷியல் கேப்டன் ஆப்ஷன் எந்த ட்ரீம் 11 ஃபேண்டசி எந்த ஃபேண்டசிலுமே பொட்டென்ஷியல் கேப்டன்சி ஆப்ஷன் தான். கிளென் மேக்ஸ்வெல் வந்து அகெயின் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து வராரு. இப்போது லைக் 1 ஓவர் 2 ஓவர் பவுலிங் போடுவார். லைக் என்னென்னா வந்தவனே ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஒரு தூக்கி அடிக்கிற இதுலேயே ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். அகெயின் லைக் ஃபயர் ஆகலாம், இல்லை அகெயின் ஃப்ளாப் ஆகலாம். 1 or 2 ஓவர் போடுவார். ட்ரை பண்ணலாம். லைக் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அதே ஒரு நிப்பி ஒரு பவுலர் 1 or 2 ஓவர்ஸ் போடுவார். லேட்டர் டவுன் தான் ஆடுற இறங்குறாரு, ஒரு பெரிய பிளாக் ஹேண்டில் வச்சுருக்காரு. ஸோ அகெயின் பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணுற பிளேயர், லாங் சிக்ஸஸ் அடிக்கலாம். ஸோ அகெயின் பொட்டென்ஷியல் நீங்கள் ட்ராப் பண்ண முடியாத ஒரு பிளேயர் தான் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். சேம் பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்துலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நான் இதுதான் சொன்ன லாங் லைன் அப் பஞ்சாப் பொறுத்த இருக்கும். நெக்ஸ்ட் சஷாந்த் சிங், ஒரு ஓல்ட் பிளேயர், பட் ஸ்டில் அவர்கிட்ட சரக்கு இருக்குது. லைக் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருக்கலாம், ஒரு பேக் ஹிட்டர் வந்து என்ன ஒரு கடைசி ஓவரில் 20 runs 4 அதே மாதிரி அவர் ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் சீசன்லேயும் நல்லா தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன்லேருந்து எனக்கு தெரிஞ்சால் ஒரு அரௌண்ட் 1.5 வருஷமாகவே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் சஷாந்த் சிங். பேட்டிங் ஃபஸ்ட்டுன்ற பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியலாக அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்மால் லீக்ஸ்லேயே அவர் ஒரு பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ஆனால் பேட்டிங் செகண்ட்ன்ற போது ட்ராப் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இது தான், யுக்தியாக பயன்படுத்தலாம்.
இது பேட்டிங் செகண்டில் தான். ஆனால் இந்த பிச்சில் அவர் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் வந்து பெருசாக அடிக்கல, 16 ரன்ஸ் தான் ஒரு மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. பேட்டிங் செகண்டில் 44 அவுட். பட் பேட்டிங் செகண்ட் இவங்க அவ்வளோ தூரம் போவாங்களான்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்த ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஓமசை. ஒரு பேட்டிங் ஆடுற எங்கே வேணால் ஷிஃப்ட் பண்ணலாம், திடீர்னு 2 டவுன் இறங்கலாம், இல்லை லேட்டர் டவுன். அதே மாதிரி ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு 2 ஓவர் போடுவார். ஸோ அகெயின் ஏ குட் பிக் தான். சுயாஸ் ஹெக்டே இவரும் ஒரு செம்ம ஒரு டொமஸ்டிக் சீசனுங்க. ஒரு 50+, அதுக்கப்புறம் ஒரு 4 for 5 for அப்படி எடுத்துகிட்டு வந்த ஒரு பிளேயர் தான். அதனால தான் இவ்வளோ பெரிய லைனப்பில் இவர் ஒரு என்ன பிளேயிங் 11லேயே இவர் வச்சுருக்காரு. இம்பேக்டில் கூட இல்லாமல் பிளேயிங் 11லேயே வச்சுருக்காங்கன்னா இவர் அப்படி ஒரு டொமஸ்டிக் சீசன்லேருந்து வராங்க. ஆனால் பெருசாக பேட்டிங் கிடைக்கிறதுல பவுலிங் 1 or 2 overs போடலாம். ஸோ கிராண்ட் லீக்கில் ஒரு நல்ல பிக். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா சுயஸ் ஹெக்டே வந்து நல்ல ஃபார்ம், நல்ல ஹிட்டிங், நல்ல பவுலிங். ஸோ இவர் ஒரு என்ன சொல்கிறது, யாராச்சும் ஒருத்தங்க மேலே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா வேறு வழி இல்லாமல் இவங்க இம்பேக்ட் பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் தான் கொண்டு வரணும். ஸோ சுயாஸ் ஹெக்டே கண்டிப்பாக 4 ஓவர் போடுவார். ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு நல்ல கேப்டன்சி ஆப்ஷன். ஸ்மால் லீக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மார்க்கோ ஜான்சன் ரொம்ப லேட்டாக இறங்குறாரு. அண்டு பவுலிங் 4 ஓவர் உங்களுக்கு போட்டுருவார். ஸோ அகெயின் நாட் அ பேட் ஆப்ஷன். ஸ்மால் லீக்கில் பிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் ஃபிட்டு கிடையாது. அர்ஷதீப் சிங் அகெயின் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல லைன் அண்ட் லென்த். ஒரு 2 overs ஸ்டார்ட் அப்பில் போடுவார். மேபி மோஸ்ட்லி 2 overs டெத்தில் போடுவார், இல்லை 1 over மிடில் 1 over டெத்தில் போடுவார். ஒரு எப்படியும் 4 ஓவர் போட்டுருவார். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக பிக் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் பவுலிங்னாலும் பொட்டன்ஷியலி இவரை வச்சுக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக். யஸ்வேந்திர சாகல் நாட் எ கிரேட் டொமஸ்டிக் சீசன் இவருக்கு. இவருக்கான அந்த நான் சொன்ன பிச் படி இந்த பிச்சில் ஸ்லோ டர்ன் ஒர்க் ஆகும். பட் எந்த அளவுக்கு இவர் போடுறாரு, எந்த அளவுக்கு இவர் மென்டலி ஃபிட்டாக இருக்கார், இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அகெயின் கிராண்ட் லீக்ஸ்க்கு இவரை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு என்னோட இது என்னென்னா இவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போதைக்கு இன்ஃபார்மில் வர இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் வைசாக் விஜயகுமார் போன மேட்ச் பார்த்தோம். நல்லா அந்த வைட் யாக்கர் லைனு இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பார் போல். ஃபுல்லாகவே அந்த லைன் அண்ட் லென்த்து தான் அடிச்சிட்ருக்காரு. அந்த லைன் அண்ட் லென்த்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்காது, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பெருசாக அந்த பவுல்டு இது கேட்ச் கூட அதில் உங்களுக்கு பெருசாக எதுவுமே வராதுங்க. என்னென்னா அந்த டாட் பால்ஸ் சொன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு இவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு தெரில. ஆனால் மேட்ச் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இவர் நல்ல ஒரு பிளேயர் தான். பட் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் இவர் விக்கெட் எடுக்கிற சான்ஸ் கம்மி தான். மேபி டாட்ஸ் நிறைய போடலாம். ஸோ டாட்ஸில் வேணால் பாயிண்ட் வரலாம். விக்கெட் ஏன்னா அவர் போடுற லைன் அண்ட் லென்த் வந்து மோஸ்ட்லி விக்கெட் விடுறதுக்கு கஷ்டம் தான். டெத் பவுலர், ஸ்லோ யாக்கர் போடுவார். அகெயின் 1 விக்கெட் மேக்ஸிமம் எடுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து கீ மேட்சப்ஸ் அப்போ பண்ட் வர்சஸ் மேக்ஸ்வெல். பண்ட் இது வரைக்கும் 4 இன்னிங்ஸில் 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு மேக்ஸ்வெலுக்கு அகேன்ஸ்டாக. அதே மாதிரி தான் நான் சொன்னது, பண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் மார்க்கோ ஜான்சன் எல்லாருக்குமே நிறைய மேட்சப் வச்சுருக்காரு. பண்ட்டு பெருசாக எந்த இதுவுலையுமே வந்து அவர் ஷைன் பண்ணலை. இவங்க பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தனித்தனியாக எங்கே ஆடி இருந்தாலுமே வந்து பண்ட்டு கொஞ்சம் வீக் லிங்காக தான் இருக்கார். அடுத்து மார்ஷ் வர்சஸ் மார்க்கோ ஜான்சன். 34 balls 55 runs 2 dismissal ஆயிருக்காரு. ஓகே, நாட் அ பேட் ஆப்ஷன். ஸ்டில் நல்ல ஒரு மேட்சப்ஸாக தான் இருக்கும். அடுத்து பூரான் வர்சஸ் சாகல். 42 balls 61 runs 2 dismissal. 42 balls 61 runs. ஒரு லெக் ஸ்பின்னர் பூரானுக்கு, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இவ்வளோ குவைட்டாக வச்சுருக்கிறது ஓகே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 180 160, கெரியர் ஸ்ட்ரைக் ரேட்டே 160 தான். அதில் 61 runs 42 balls ஒரு லெக் ஸ்பின்னருக்கு நல்ல நாட் அ பேட் ஆப்ஷன். ஐயர் வர்சஸ் ஷார்துல் தாக்கர். 35 balls 55 runs 1 dismissal. ஸ்டாய்னிஸ் வர்சஸ் ஷார்துல் தாக்கர் பார்த்தீங்கன்னா 27 balls 49 runs 2 dismissal. இவருக்கும் ரன்ஸுக்கு தான் போயிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேண்டசி இன்சைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் ஸ்ரேயஸ் ஐயர், நிக்கோலஸ் பூரன் தான் உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ் பொறுத்த இருக்கும். வேல்யூபிள் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, ஷபாஸ் அஹமத், சஷாங்க் சிங். இவங்க டிஃபரன்ஷியல் பிக் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர். ஸ்மால் லீக்ஸ்க்கு இப்போ எந்த அளவுக்கு சஷாங்க் சிங் தவிர எதுவும் மீதி 2 பேருமே ஃபிட் ஆக மாட்டாங்க. நீங்கள் ஃபார்ம் வாட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிஷப் பண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. போத் 8 அகேன்ஸ்ட் பஞ்சாபும் வென்யூவும் ரீசன்ட் ஃபார்மும் சரியில்லை. மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கார். ஏன்னா உங்களுக்கு
பிச்சு கொஞ்சம் போக போக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதனால இவர் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். செகண்ட் பவுலிங் போட்டார்னா ஸ்பின்னு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்கன்னா ஏதோ கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங் ஆடினார்னா இப்போதைக்கு இருக்க அவர் நிலைமையில் எல்லா ரெக்கார்ட்ஸும் மோசமாக தான் இருக்குது. டிஃபரன்ஷியல் பிக் வந்து அஸ்மத்துல் மசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஓவர் போட்டுருவார் ஒரு நியூ பாலில். அதே மாதிரி லோ ஆர்டர் ரேட்டர். வைஷாக் விஜயகுமார் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். பட் அகெயின் டாட் பால்ஸ் போடலாம். எந்த அளவுக்கு அவர் விக்கெட் எடுப்பாருன்றது வந்து டவுட்டு தான் இந்த இதுவில். ஸோ இப்போது ட்ரீம் 11ஓட டீம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி மும்பை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பவுலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அப்படியே தான் நடந்தது. குவிண்டன் டிகாக் போயிட்டார், சுனில் நரேன் போயிட்டார், எல்லாருமே காலி. இந்த பாருங்கள், நான் சொன்ன அதே டீம் தான். வெங்கடேஷ் ஐயர் மட்டும்தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு, ரெக்கார்டு வச்சுருந்தவர். ரசல் நல்ல பிக் சொன்னேன், எடுத்தார். அதே மாதிரி விக்கெட்டில் எடுப்பாருன்னு நான் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் மேட்சப் இருந்தது, எடுத்தார். ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், அதே மாதிரி போல்ட் 2 பேருமே விக்கெட் ப்ரெடிக்டில் நல்ல இதுவெலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அகெயின் லைக் 194ல் 1738 3 மெம்பர்ஸில் ஜெயிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்டு நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஏன்னா என்னோடய ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் நான் ரொம்ப வருஷமாக ட்ரீம் 11 விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்க்கலாம். எங்கே அக்டோபர் 2010 விளையாடிருக்கேன். லைக் நான் எவ்வளோ கான்டெஸ்ட் ஆடிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நான் ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கேன், ரொம்ப இதுவாக ஆடிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் போக வர மேட்சஸில். ஸோ டீம் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அகெயின் நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட். ஸோ இவங்க 2 பேரும் ஸ்மால் லீக்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க 2 பேருமே நான். டேவிட் மில்லர் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்ல ஆப்ஷன். சசாந்த் சிங்கும் நீங்கள் போகலாம். அகெயின் இது லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம். பிரியன்ஸ் ஆரியா, இதில் நம்ம கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னஸ், முகமது ஜாய் அகெயின் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இவங்க 2 பேரும் இம்பார்ட்டண்ட். அண்ட் பவுலர்களை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப், அப்துல் தாக்கூர், இவங்க 2 பேரில் ஒருத்தர், அவர் 2மே நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங்னாலும் இந்த லைனப்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்டிங்கில் இவங்க வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 2 பேரில் யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் ஆடினாலுமே. ஸோ அகெயின் பிரியன்ஸ் ஆரியாவும் நான் எடுத்துப்பேன், பெருசாக ட்ராப் பண்ணேன். அதுவும் ட்ரீம் நீங்கள் மற்ற சைட்ஸில் ஆடுறீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கலாம் பிரியன்ஸ் ஆரியாவை. அதே ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஃபோர்ஸுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கிறதால் இவரையும் வச்சுக்கலாம் நீங்கள். அண்டு இப்படி இந்த ஃபிக்ஸ்டாக நீங்கள் இவ்வளோ பிளேயர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அகெயின் நீங்கள் வந்து எல்எஸ்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் மில்லர் ட்ரை பண்ணலாம், இல்லைனா சசாங்க் சிங் ட்ரை பண்ணிக்கலாம். 2 பேரில் ஒருத்தர். அண்ட் அகெயின் மார்க்கரம் ஆர் பிரெட்ஸ்கி, இது அகெயின் ஒரு டவுட்டு தான். ஸோ மார்க்கரம்க்கு நான் போய்க்கிறேன் இப்போதைக்கு. நீங்கள் இது ரொம்ப பேட்டிங் சாதகமாக இருக்கிறதால நீங்கள் இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணலான்னா, ஏதர் இவங்க 2 பேரில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஷர்துல் தாக்கூரோ இல்லை அவரையும் நீங்கள் கட் பண்ணிட்டு பரப் சிம்ரன் சிங் கூட எடுத்துக்கிட்டு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் நிக்கோலஸ் பூரன், ஸ்ரேயஸ் ஐயர். இப்படி தான் உங்களோட இது இருக்கும். நீங்கள் அகெயின் இது அர்ஷதீப், ஷார்துல் மாற்றிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன். இல்லை பரப் சிங்கை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் அர்ஷதீப்பையும் எடுத்துக்கலாம். அது உங்களோட லைக் நான் லாஸ்ட் மினிட்ல டெலகிராமில் என்னோடய டீம் போடுறேன், நீங்கள் அங்கே பார்த்து உங்களோட டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அகெயின் இதுதான் என்னோடய டெலகிராம் சேனல் ஃபேண்டசி டெஸ்க், நீங்கள் பார்க்கலாம். நான் டீம் கொடுத்த டீம் தான். லைக் இந்த டீம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் என்னோடய டீம் என்னன்னு நான் கொடுப்பேன். லாஸ்ட்டாக ஏதாச்சும் இன்ஜரி அப்டேட் சேஞ்ச் எது இருந்தாலுமே நான் இங்கே அப்டேட் பண்ணுவேன். அண்டு ஏதாச்சும் ஒரு லைக் அப்டேட், லாஸ்ட் மினிட் அப்டேட், இல்லை பிளேயர்ஸ் பற்றி ஏதாச்சும் லைக் பிச் ரிப்போர்ட்ஸோ எல்லாமே இங்கே கொடுக்கலாம். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணலாம். சேனல் வந்து ஃபேண்டசி டெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, கான்டாக்ட் ஐடி எல்லா இதுலேயுமே இதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பர்சனலாகவும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அகெயின் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், சேனல் வந்து கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் மேட்சஸ்க்கு லாஸ்ட் மினிட் நீங்கள் வீடியோ பார்க்க முடியலனாலும் நீங்கள் டீம் இதிலேருந்து எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்டு வேறு என்ன கைஸ், கீப் சப்போர்ட்டிங். நான் அடுத்த மேட்ச்சுக்கு நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு வீடியோவில் நான் வரேன். தேங்க்யூ கைஸ்.